ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். இடிதாங்கிய யார் என்று கேட்பவர்களுக்கு நான் ஒன்றும் நேரடியாக பதில் சொல்ல போவதில்லை. இந்த மாதிரியான கேள்விகளுக்கு என் அருகில் இருப்பவன் will give the right answer. ஒருவேளை அவனும் பதில் சொல்லுவதில் காலதாமதம் செய்துவிட்டால் மக்கள் உடனே பேனிக் பட்டனை அழுத்த தொடங்கி விடுகிறார்கள். ஐயகோ இதோ பிள்ளை பிடிக்கிறவன் வந்திருக்கிறான் என்று பஞ்சு டயலாக்கை பற்ற வைத்து இடிதாங்கியை லிஞ்சிங் செய்வதற்கு முற்படுகிறார். ஏனென்றால் இப்போதெல்லாம் எல்லோருமே ஜோதிட திலகர்களாக மாறிவிடுகிறார்கள். மூஞ்சியை பார்த்தே முகவரி எழுதி விடுகிறார்கள். வதந்தியை வைத்தே தீயை பற்ற வைத்து விடுகிறார்கள். இவன் இவனாகத்தான் இருப்பான் என்று அவனுக்குள்ளேயே இருக்கும் செம்பை எடுத்து தீர்ப்பை எழுதி லிஞ்சிங் செய்ய உத்தரவிடுகிறார். அப்படி சட்டத்தை கையில் எடுத்து விட்டு இடிதாங்கியின் பிட்டத்தை பெயர்த்து எடுக்கலாம் என்று நினைத்தால் சட்டம் எப்படி தன் கடமையை செய்யும்? கேட்டால் பார்ப்பதற்கு கஞ்சிக்கு கூட காசு இல்லாமல் லஞ்சுக்கே லாட்டரி அடிக்கும் ஆள் மாதிரி இடிதாங்கி தெரிவதாக சொல்லுகிறார். பிள்ளை பிடிக்க வருகிறான் என்று தவறாக நினைத்து லிஞ்சிங் செய்ய துணிபவர்கள் நாளை உங்கள் வீட்டு பிள்ளையாக வந்து வாக்குகளை கண்ணக்கோல் செய்ய வரும்போது கன்னத்தில் அறைய மாட்டீர்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? 5 வருட இடைவெளியில் அழைத்த குரலுக்கு ஓடோடி வராமல் டேக் டைவர்சன் ரூட்டில் ஓடி போய் ஒளிந்திருக்கலாம். தேர்தல் அறிக்கையை கரையானுக்கு கடன் கொடுத்திருக்கலாம். உங்கள் வீட்டு குழாயில் வரும் நீருக்கு மாற்றாக காற்றை அனுப்பி கடுப்பை ஏற்றிருக்கலாம். மக்களுக்கு மறதி வியாதி இருப்பதை அறிந்தும் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க வந்த மருத்துவர்களுக்கு மயக்க பிஸ்கட் கொடுத்து படுக்க வைத்திருக்கலாம். அதற்காக அரசியல்வாதிகளுக்கே உரித்தான ஐதீகத்தை மாற்றலாம் என்று நினைத்தால் அது ஜனநாயகத்துக்கு உகந்ததாக இருக்குமா? இடிதாங்கிக்கும் மக்களுக்குமான பல்லிழிப்பு படலம் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பது விதியாக இருக்கும் போது அந்த விதியை மாற்றினால் இடிதாங்கியின் வேட்டியில் கரை விழுந்து விடாதா? எனவே ஓட்டு போட்டதும் இருவருக்கும் இடையே ஒட்டும் இருக்காது, ஒட்டகமும் இருக்கக்கூடாது என்பது சொல்லப்படாத விதி. ஒருவேளை இடைத்தேர்தல் வந்தால் சிரிப்பு மூட்டும் வாயுவை உற்பத்தி செய்வதற்கு சிறப்பு விதிகளை சூக்காட்டி விட தயங்க மாட்டான் என்று எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.